ஜெபம். அன்பின் தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய அன்புக்காக, உம்முடைய கிருபைக்காக, உம்முடைய இரக்கங்களுக்காக நன்றி அப்பா. உம்முடைய கிருபை எங்களை தாங்குகிறது, உம்முடைய கிருபை எங்களை ஏந்துகிறது, சுமக்கிறது, தப்புவிக்கிறது. தகப்பனே, நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்கு என்ன என்ன தேவைகளோ எல்லாவற்றையும் சிலுவையில் செய்து முடித்திருக்கிறீர். இந்த சத்தியத்திற்கு நேராக எங்களை வழி நடத்தி கொண்டிருக்கிறீர். ஒரு விசுவாசிக்கு கிறிஸ்துவுக்குள் கொடுக்கப்பட்டிருக்கின்ற அதிகாரத்தையும் இடத்தையும் எங்களுக்கு நீர் கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறீர். நன்றி செலுத்துகிறோம் அப்பா. தடைகளை, மனக்கடினத்தை இயேசுவின் நாமத்தினாலே அப்புறப்படுத்துகிறேன். சத்தியத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய உணர்வுள்ள இருதயங்களை எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் தருகிறதற்காக நன்றி செலுத்துகிறேன். உடைய வார்த்தையை நீர் அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் உறுதிப்படுத்துகிறதற்காய் நன்றி செலுத்துகிறேன். என்னை முழுமையாக அர்ப்பணிக்கிறேன். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே. ஒரு விசுவாசிக்கு கிறிஸ்துவுக்குள் என்ன அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, இடம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, சத்தியத்தின் அடிப்படையில் நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். ஒரு விசுவாசியின் புதிய ஆவியில் தேவனுடைய நீதியையும் பரிசுத்தத்தையும் பெற்றிருக்கிறீர்கள். கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பின வல்லமையுள்ள ஆவியானவர் உங்களுக்குள் வாசம் செய்கிறார். அதே உயிர்ப்பிக்கும் வல்லமையோடு காத்து கொண்டிருக்கிறார். இந்த உயிர்ப்பிக்கும் வல்லமை பாவ பழக்க வழக்கத்திலிருந்து உங்களை விடுவிக்க காத்து கொண்டிருக்கிறது. கிறிஸ்துவுக்குள்ளான புதிய அடையாளத்தை, தேவனுடைய பரிசுத்தத்தை வெளிப்படுத்த காத்து கொண்டிருக்கிறது. இந்த சத்தியத்தை நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். இந்த பாவ பழக்க வழக்கத்திலிருந்து நாம் விடுபடுவதற்கு நாம் பாவத்தோடு போராட வேண்டிய அவசியம் இல்லை. கிறிஸ்துவுக்குள்ளான உங்களுடைய அடையாளத்தை நீங்கள் அறிந்து அந்த சத்தியத்திற்கு நீங்கள் கீழ்ப்படியும் பொழுது ஆவியானவரை சார்ந்து கொள்ளுகிறீர்கள். ஆவியானவரது பலத்தை நீங்கள் பெற்றுக்கொண்டு அந்த உயிர்ப்பிக்கும் வல்லமையானது அந்த பாவ பழக்க வழக்கத்திலிருந்து உங்களை விடுவிக்கிறது. இந்த பகுதியில் உயிர்ப்பிக்கும் வல்லமையானது அவரது ஆவியின்படி உங்களை நடக்க வல்லமை கொடுக்கிறது, பலப்படுத்துகிறது. நீங்கள் ஆவியின்படி நடக்க உங்களை பலப்படுத்துகிறது. ரோமர் 6:6-7. நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு பாவ சரீரம் ஒளிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் அவரோடே கூட சிலுவையில் அறையப்பட்டதென்று அறிந்திருக்கிறோம். மரித்தவன் பாவத்துக்கு நீங்கி விடுதலையாக்கப்பட்டிருக்கிறானே. நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு பாவ சரீரம் ஒளிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் அவரோடே கூட சிலுவையில் அறையப்பட்டதென்று அறிந்திருக்கிறோம். மரித்தவன் பாவத்துக்கு நீங்கி விடுதலையாக்கப்பட்டிருக்கின்றான். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். உங்களுடைய பாவ இயல்பு கிறிஸ்துவுடனே கூட மரணத்திற்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறது. இப்பொழுது உங்களுடைய புதிய சிருஷ்டியின் இயல்பு தேவ சாயலை பெற்றிருக்கிறது. தேவ நீதியை விரும்பக்கூடிய இயல்பை அது பெற்றிருக்கிறது. நீங்கள் பாவத்திலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்று போராடக்கூடிய இடத்தில் இல்லை. தேவனுடைய நீதியின் அடிப்படையில் எப்படி வாழ வேண்டும், ஒரு விடுதலையான வாழ்வை வாழ வேண்டும் என்பதை அறிந்து கொண்டு அதை வெளிப்படுத்தக்கூடிய இடத்தில் ஒரு விசுவாசி இருந்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நான் மறுபடியும் சொல்கிறேன், ஒரு பாவத்திலிருந்து எப்படி விடுதலையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று போராடக்கூடிய இடத்தில் ஒரு விசுவாசியை தேவன் வைக்கவில்லை. மாறாக நீங்கள்
தேவ வித்தினால் மறுபடியும் ஜனிப்பிக்கப்பட்டிருக்கிறீர்கள். தேவனுடைய பரிசுத்தத்தின்படி, தேவனுடைய நீதியின்படி உங்களது ஆவி இருக்கிறது. இந்த நீதியை அறிந்து கொண்டு விடுதலையோடு வாழ அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். அப்படி விடுதலையோடு வாழக்கூடிய இயல்பை அவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். இதை அறிந்து கொண்டு அதை செயல்படுத்தக்கூடிய இடத்தில் இன்றைக்கு விசுவாசியை அவர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். வாசிக்கலாம் கலாத்தியர் 5:16. பின்னும் நான் சொல்லுகிறதென்னவென்றால், ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுது மாம்ச இச்சையை நிறைவேற்றாதிருப்பீர்கள். பின்னும் நான் சொல்லுகிறது என்னவென்றால், ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுது மாம்ச இச்சையை நிறைவேற்றாதிருப்பீர்கள். இந்த வசனம் தவறுதலாக புரிந்து கொள்ளப்பட்ட வசனங்களில் ஒன்று. நாம் ஆவிக்கு ஏற்றபடி நடந்து கொள்ளும் பொழுது மாம்ச இச்சையை நிறைவேற்றாதிருப்பீர்கள் என்று வசனம் சொல்கிறது. இதை எப்படி நாம் புரிந்து கொண்டிருக்கிறோம் என்றால், நான் பாவ செயல்களை விடும் பொழுது, என்னுடைய மாம்ச இச்சையின்படி நான் நடக்காமல் இருக்கும்போது நான் ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுகிறேன் என்று நாம் நினைக்கிறோம். ஆனால் சத்தியம் அதை சொல்லவில்லை. நீங்கள் ஆவிக்கு ஏற்றபடி நடக்கும் பொழுது மாம்ச இச்சையை நீங்கள் நிறைவேற்றாதிருப்பீர்கள். ஏனென்றால், அடுத்த வசனம் வாசிக்கலாம் 17. மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் இச்சிக்கிறது. நீங்கள் செய்ய வேண்டும் என்று இருக்கிறவைகளை செய்யாதபடிக்கு இவைகள் ஒன்றுக்கு ஒன்று விரோதமாயிருக்கிறது. மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் இச்சிக்கிறது. நீங்கள் செய்ய வேண்டும் என்று இருக்கிறவைகளை செய்யாதபடிக்கு இவைகள் ஒன்றுக்கொன்று விரோதமாய் இருக்கிறது. மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் இச்சிக்கிறது. நீங்கள் செய்ய வேண்டும் என்று இருக்கிறவைகளை செய்யாதபடிக்கு இவைகள் ஒன்றுக்கொன்று விரோதமாய் இருக்கிறது. உங்களில் 2 பிரமாணம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. ஒன்று, உங்களது புதிய ஆவியில் பாவத்தையும் மரணத்தையும் மேற்கொள்ளக்கூடிய இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் உங்கள் ஆவியில் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. உங்களது சிந்தையிலும் உங்களது சரீரத்திலும் பாவம் மரணத்தின்படி செயல்படக்கூடிய ஒரு பிரமாணம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இரண்டும் எதிர் எதிர் துருவங்களில் செயல்படக்கூடியவை. இரண்டும் ஒன்றுக்கொன்று முரணானவை. 2 பிரமாணத்திலும் ஒரே நேரத்தில் நிற்க முடியாது. இந்த சாய்ஸ் உங்களுடையதுதான். எதை தேர்ந்தெடுக்கிறீர்களோ அந்த பிரமாணம் உங்களில் செயல்படும். நீங்கள் ஆவிக்கு ஏற்றபடி நடக்க தீர்மானிக்கும் பொழுது உங்களுக்குள் இருக்கின்ற உயிர்ப்பிக்கும் வல்லமையை ஆவியானவர் வெளிப்படுத்துகிறார். தமது வல்லமையை கொண்டு அந்த பாவ பழக்க வழக்கத்திலிருந்து உங்களை விடுவிக்கிறார். நீங்கள் பாவம் மரணம் என்ற பிரமாணத்தை நீங்கள் தேர்ந்தெடுக்கும் பொழுது அந்த செயல்பாடுகள் வெளிப்படுகிறது. இது இரண்டும் ஒன்றுக்கொன்று விரோதமாக இச்சிக்கிறது. நீங்கள் செய்ய வேண்டும் என்று இருக்கிறவைகளை செய்யாதபடிக்கு நீங்க விரும்புகிறதை இந்த பிரமாணம் செய்ய விடாது. பாவம் மரணம் என்ற பிரமாணம் நீங்கள் விரும்புகிறதை அது செய்ய விடாது. நீங்கள் விரும்பாததை அது செயல்படுத்தி கொண்டிருக்கிறது. உங்களுக்கு எளிமையாக நான் சொல்லுகிறேன். நான் கோபப்படக்கூடாது என்று நான் நினைக்கிறேன். ஆனால் நான் கோபத்தை வெளிப்படுத்தி விட்டேன். நான் இந்த இடத்தில் மன்னிக்க வேண்டும் என்று நினைக்கிறேன். ஆனால் என்னால் மன்னிக்க முடியவில்லை. நான் குடிப்பழக்க அடிமைத்தனத்திலிருந்து வெளிவர வேண்டும் என்று நினைக்கிறேன்.
ஆனால் அந்த செயலை செய்து விடுகிறேன். நான் விபச்சார பழக்கத்திலிருந்து வெளிவர வேண்டும் என்று நினைக்கிறேன், ஆனால் மறுபடியும் விழுந்து போகிறேன். என்னுடைய மொபைல் போன், நான் தேவையில்லாத காரியங்களை பார்க்க கூடாது என்று நினைக்கிறேன், ஆனால் என்ன செய்து விடுகிறேன்? பார்த்து விடுகிறேன். இது எல்லாம் நம்முடைய அனுதின வாழ்க்கையில நாம் எதிர்கொள்ளுகின்ற காரியங்கள். உங்களுக்குள் இருக்கின்ற உயிர்ப்பிக்கின்ற வல்லமை இந்த பழக்க வழக்கத்திலிருந்து உங்களை விடுவித்து தேவனுடைய நீதிக்கேற்ற செயல்களில் உங்களை நடத்த காத்து கொண்டிருக்கிறது. நீங்கள் உங்கள் ஆவிக்குரிய அடையாளத்தை அறிந்து அதை நீங்கள் தேர்ந்தெடுக்கும் பொழுது அவருடைய வல்லமையானது இந்த பாவ பழக்க வழக்கத்திலிருந்து உங்களை விடுவிக்க, அதை மேற்கொள்ள தமது வல்லமையை அது வெளிப்படுத்துகிறது. அதனால்தான் வசனம் சொல்கிறது, பின்னும் நான் சொல்லுகிறது என்னவென்றால், ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுது மாம்ச இச்சையை நிறைவேற்றாதிருப்பீர்கள். நீங்கள் கோபப்படக்கூடாது என்று நினைத்து கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் நீங்கள் கோபப்படும்படியான ஒரு சூழ்நிலை நிகழ்கிறது. கோபப்படும்படியான சூழ்நிலை இல்லை என்றால் நான் கோபப்பட மாட்டேன் என்று காரணம் சொல்லுவது சரியல்ல. நீங்கள் ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்வது என்பது கோபப்படும்படியான சூழ்நிலை இருந்தாலும் நீங்கள் கோபப்படாமல் இருப்பதுதான். மன்னிக்கவே முடியாத காரியத்தில் அவரது பலத்தை பெற்றுக்கொண்டு மன்னிப்பதுதான் ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்வது. இதில் பாரப்படவோ வருத்தப்படவோ சோர்வடையவோ தேவையில்லை. தேவன் உங்களை உங்களது சொந்த பலத்தில் இதை செய்ய சொல்லவில்லை. இந்த காரியங்களில், இந்த பாவம், மரணம் என்ற விதிக்கு உட்பட்ட செயல்களில் கோபம், பொறாமை, கசப்பு, வைராகியம், மன்னியாமை, விபச்சாரம், வேசித்தனம், விக்கிரக ஆராதனை, களவு, பொய், கொலை, இது எல்லாமே இந்த பாவம், மரணம் என்ற விதியின் செயல்பாடுகள். இதை உங்களுடைய பலத்திலிருந்து உங்களை இதில் அவர் வெளியே வரச் சொல்லவில்லை. உங்களை தனியாக அவர் போராட விடவில்லை. உங்களது ஆவியில் அவரது இயல்பையும் வல்லமையையும் கொடுத்து பாவத்திற்கு மரித்தவர்களாக உங்களை உருவாக்கி தேவனுடைய நீதியில் வாழக்கூடிய இயல்பை கொடுத்து உயிர்ப்பிக்கின்ற வல்லமையை கொண்ட ஆவியானவரை உங்களுக்கு அவர் கொடுத்திருக்கிறார். அவரது வல்லமையை நீங்கள் சார்ந்து கொண்டு இந்த செயல்களிலிருந்து விடுதலை பெற அவர் விரும்புகிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அவரை சார்ந்து கொள்ள நாம கற்றுக்கொள்றதுதான். இயல்பாக அவர் வெளிப்பட மாட்டார். இயல்பாக தேவனுடைய நீதிக்கு ஏற்ற செயல் உங்களில் வெளிப்படாது. நீங்கள் எந்த அளவுக்கு உங்கள் சிந்தனைகளை மறுரூபப்படுத்துகிறீர்களோ, எந்த அளவுக்கு ஆவியானவரை உங்கள் சூழ்நிலைகளில் தேர்ந்தெடுக்கிறீர்களோ, எந்த அளவுக்கு அவரது வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவர் செயல்பட வழி விடுகிறீர்களோ, அந்த அளவுக்கு அந்த உயிர்ப்பிக்கும் வல்லமை வெளிப்படும். உதாரணமாக, ஒரு பாவ செயலில் அடிமையாக இருக்கிறீர்கள். அடிமைத்தனம் என்றால் என்ன? நீங்கள் வெளியே வர வேண்டும் என்று விரும்பினாலும் உங்களால் வர முடியாது. அதுதான் அடிமைத்தனம். முன்பு இயேசு கிறிஸ்து நமக்கு இரத்தம் சிந்துவதற்கு முன்பதாக, அவரை நீங்கள் இரட்சகராக ஏற்றுக்கொள்வதற்கு முன்பதாக இந்த அடிமைத்தனத்திலிருந்து மீட்பு கிடையாது. ஏனென்றால் இயல்பே பாவத்தின் இயல்புதான். ஆனால் இப்பொழுதோ அந்த பாவத்தின் இயல்பு கிறிஸ்துவோடு கூட மரித்ததாக இருக்கிறது. அந்த உயிர்ப்பிக்கும் வல்லமையை நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள். உங்கள் சொந்த பலத்தில் நீங்கள் போராட வேண்டிய அவசியம் இல்லை. அந்த உயிர்ப்பிக்கும் வல்லமையோடு இணைந்து அவரை சார்ந்து கொண்டு அந்த வல்லமை வெளிப்பட நீங்கள் வழிவிடும் பொழுது
ஆவிக்கேற்றபடி நீங்கள் நடந்து கொள்கிறீர்கள். அப்பொழுது மாம்ச இச்சையை நீங்கள் நிறைவேற்றாதிருப்பீர்கள். நல்லா கவனிங்க. இந்த வசனம் ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுது மாம்ச இச்சையை ஆவியானவர் நிறைவேற்றாதிருப்பார்னு சொல்லப்பட்டிருக்குதா? இல்ல. நீங்கள் ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுது மாம்ச இச்சையை நீங்கள் நிறைவேற்ற மாட்டீர்கள். இது உங்களுடைய சாய்ஸ் மாத்திரம்தான். நீங்கள் தெரிந்தெடுக்கின்ற இடம் மாத்திரமே உங்களது பங்காக இருக்கிறது. எதை நீங்கள் தெரிந்தெடுக்க போகிறீர்கள்? ஆவியானவரை தேர்ந்தெடுக்க போகிறீர்களா? மாம்ச இச்சையை நீங்கள் தெரிந்தெடுக்க போகிறீர்களா? அந்த சூழலில் எந்த தெரிந்தெடுப்பை நீங்கள் தேர்வு செய்ய போகிறீர்கள்? கோபப்படும்படியான ஒரு சூழ்நிலையில் நீங்கள் கோபப்படவும் முடியும். இல்லை என்றால் நிறுத்தி நிதானமாக, இந்த பழைய மனுஷன், கோபப்படக்கூடிய இந்த பழைய மனுஷன் கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டாயிற்று. இப்பொழுது பிழைத்திருக்கிறதோ நான் அல்ல, கிறிஸ்து என் மூலமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார். கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பின வல்லமையுள்ள ஆவியானவர் அதே உயிர்ப்பிக்கும் வல்லமையோடு எனக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். நான் தேவனுடைய நீதியை நான் தேர்ந்தெடுக்கிறேன். கோபப்பட நான் தேர்ந்தெடுக்க மாட்டேன். இந்த தெரிந்தெடுக்கும் இடத்துல நாம் தான் நின்று கொண்டிருக்கிறோம். ஏனென்றால் மனிதனுடைய கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்க மாட்டாதே. நம்முடைய கோபம் அவரது நீதியை வெளிப்படுத்தாது. நீங்கள் அந்த இடத்தில் ஆவியானவரை தேர்ந்தெடுக்கும் பொழுது அந்த சூழ்நிலையில் தேவனை அந்த இடத்துல நீங்க செயல்பட இடம் கொடுக்கிறீர்கள். இதை நீங்கள் அறிந்து கொண்டு உங்களது அடையாளத்தை நீங்கள் பேச பேச, உங்கள் கிறிஸ்துவுக்குள்ளான உங்களது அடையாளத்தை நீங்கள் தெரிந்து கொண்டு அதை பேச பேச அந்த தீர்மானங்களை நீங்கள் எடுக்கின்றீர்கள். இது ஒரே நாளில் இந்த மாற்றம் வரும் என்று நான் சொல்லவில்லை. ஆனால் தொடர்ந்து இதில் கன்சிஸ்டன்சி, தொடர்ச்சியான நம்மளுடைய செயல்பாடு மிகவும் முக்கியம். ஒரு நாள் நான் அதில் செயல்பட்டு விட்டு இரண்டாவது நாள் நான் பாவம் மரணம் விதிக்கு ஒத்துழைக்கிறது அப்படி இல்லை. தொடர்ச்சியாக நாம் ஆவிக்கேற்ற காரியங்களுக்கு இடம் கொடுக்க கொடுக்க, அந்த சத்தியத்தை உணவாக உட்கொள்ளும் பொழுது, அந்த சத்தியத்தை நாம தியானிக்கும் பொழுது, ஆவிக்குரிய ஐக்கியத்தோடு நம்முடைய ஐக்கியத்தை வைத்திருக்கும் பொழுது, அந்த சூழ்நிலைகளில் நம்முடைய அடையாளத்தை பேச பேச, ஆவியானவரை சார்ந்து கொள்ள இந்த தீர்மானங்களை தேவனுடைய நீதிக்கேற்ற தீர்மானங்களாக எடுக்க அவர் பலப்படுத்துகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். உங்களுடைய விருப்பம் அதில் மாற ஆரம்பிக்கும். உங்களுடைய விருப்பம் மாம்ச இச்சைக்கேற்ற விருப்பமாக இல்லாமல் தேவனுடைய நீதிக்கேற்ற விருப்பமாக மாறும். அந்த மாம்ச இச்சைக்கேற்ற அந்த விருப்பம் அதனுடைய ஆதிக்கத்தை உங்கள் மீது இழந்துவிடும். தன்னுடைய பிடியை அது தளரச் செய்யும். இந்த வல்லமையை வெளிப்படுத்துவதற்காக ஆவியானவர் உங்களுக்குள் காத்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஜெபிக்கலாம். அன்பின் தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய அன்புக்காக, உமது கிருபைக்காக, இரக்கங்களுக்காக நன்றி அப்பா. ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளும் முறையை எங்களுக்கு நீர் கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறீர். எங்களுக்குள் இருக்கின்ற உயிர்ப்பிக்கிற வல்லமையை வெளிப்படுத்தி எப்படி நாங்கள் மாம்ச இச்சையை நிறைவேற்றாமல் இருக்கிற இடத்திற்கு செல்ல எங்களுக்கு நீர் கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறீரப்பா. எங்களுடைய தீர்மானங்களை ஆவியானவர் எப்படி தமக்குரியதாக பலப்படுத்துகிறார், தேவனுடைய நீதிக்கேற்றதாக அவர் பலப்படுத்துகிறார் என்று எங்களுக்கு நீர் கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறீர். நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நாங்கள் மாற வேண்டிய இடங்களை நீர் சுட்டி காண்பித்து கொண்டிருக்கிறீர். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளை உம்முடைய கரத்தில் தருகிறேன். தேவ நீதிக்கேற்ற தீர்மானங்களை எடுக்க உமது கிருபை அவங்கள பலப்படுத்துகிறதற்காக நன்றி.
இந்த உயிர்ப்பிக்கும் வல்லமை அவர்கள் வாழ்வில் தேவனுடைய வாழ்வையும் வல்லமையையும் ஆவிக்குரிய கனிகளையும் வெளிப்படுத்துகிறதற்காய் நான் நன்றி செலுத்துகிறேன். இயேசுவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன்.